A very good morning to all. இன்று நாம் பார்க்கவிருப்பது கல்பனா தத்தா அவர்களை பற்றிதான். பாரத நாட்டு விடுதலைக்கு ஆண்களுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் பாடுபட்ட பல்வேறு பெண்களும் உண்டு. அந்த வரிசையில் ஒளிவிடும் தாரகையாக விளங்கியவர் கல்பனா தத்தா அவர்கள். இன்று பங்களாதேஷ் நாட்டின் ஒரு பகுதியாக உள்ள சிட்டகாங் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் 1913ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் நாள் பிறந்தார். தனது பள்ளி இறுதி தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு கல்கத்தா நகரில் அமைந்துள்ள பெதுன் கல்லூரியில் சேர்ந்தார். அங்கே விடுதலை போராட்ட வீராங்கனைகள் பீனா தாஸ், பிரித்திலதா வடேகர் ஆகியோரின் தொடர்பு அவருக்கு கிடைத்தது. சுதந்திர போராட்டத்தில் கல்பனாவும் இணைந்து கொண்டார். புகழ்பெற்ற புரட்சியாளர் சூர்யா சென் தலைமையிலான குழு ஒன்று ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை முன்னெடுத்தது. கல்பனா அதில் ஐக்கியமானார். 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிட்டகாங் நகரில் உள்ள ஆங்கில ஆயுத கிடங்கை புரட்சியாளர்கள் தாக்கி அங்கே உள்ள ஆயுதங்களை கொள்ளையடித்தார்கள். போராளிகளை கைது செய்ய ஆங்கில அரசு தேடுதல் வேட்கையை தொடங்கியது. கல்பனா ஆயுதங்களை பயன்படுத்தவும் வெடிமருந்துகளை தயாரிக்கவும் கற்றுக்கொண்டார். கல்கத்தாவில் இருந்து வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்களை மற்ற இடங்களுக்கு கொண்டு சேர்க்கும் பொறுப்பை ஏற்றார் கல்பனா. சிறப்பு தீர்ப்பாயத்தில் தண்டனை பெற்ற புரட்சிகர தலைவர்களை விடுவிப்பதிலும் ஈடுபட்டார். அதற்காக நீதிமன்றத்தையும் அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையையும் தகர்ப்பதற்காக கன்காட்டன் எனப்படும் நைட்ரோ செல்லுலோஸ் வெடிமருந்தை தயாரித்தார். 1931ஆம் ஆண்டு சிட்டகாங்கில் இருந்த ஐரோப்பிய கிளப் ஒன்றை தாக்கும் பொறுப்பு இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் அந்த பகுதியை நோட்டம் பார்த்தபோது பிடிபட்டார். ஜாமீனில் வெளிவந்த பிறகு மற்றவர்களுடன் சேர்ந்து தலைமறைவானார். 2 ஆண்டுகள் தன் குழுவினருடன் சேர்ந்து தலைமறைவாக இருந்து கொண்டு பல போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார். 1933ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் சூர்யா சென் கைது செய்யப்பட்டார். ஆனால் அங்கே இருந்த கல்பனா தப்பியோடி விட்டார். 1933ஆம் வருடம் மே மாதம் கல்பனா கைது செய்யப்பட்டார். சிட்டகாங் சதி வழக்கு மறுபடி விசாரணைக்கு வந்தது. கல்பனாவை நாடு கடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இவரை விடுதலை செய்ய கோரி நாடு முழுவதும் நடைபெற்ற போராட்டங்களிலும் காந்திஜி, ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோரின் தலையீட்டாலும் 1939ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டார். இயல்பாகவே அன்றைய போராளிகள் கம்யூனிச சித்தாந்தத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருந்தார்கள். விடுதலையான கல்பனாவும் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார். 1940ஆம் ஆண்டு மீண்டும் கல்லூரியில் சேர்ந்து தனது பட்டப்படிப்பை கல்பனா முடித்தார். 1943ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான பூரண சந்திர ஜோஷியை திருமணம் செய்து கொண்டார். 1943ஆம் ஆண்டு ஏற்பட்ட வங்காள பஞ்சத்திலும் பின்னர் தேச பிரிவினை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தில் நிவாரண பணியில் கல்பனா செயலாற்றினார். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர் கல்பனா சிட்டகாங் ஆர்மரி ரெய்டர் ரெமிசன்ஸ் என்ற வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதினார். இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய புள்ளிவிவர நிறுவனத்தில் சேர்ந்தார். பதவி ஓய்வு பெறும் வரை அங்கேயே பணிபுரிந்தார். இவரது வாழ்க்கை வரலாறு கேலே ஹம் ஜி, ஜான் சே, சிட்டகாங் ஆகிய திரைப்படங்களாக தயாரிக்கப்பட்டது. விடுதலை போராட்ட களத்தில் மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட நலிவடைந்த மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் முழு மூச்சுடன் பாடுபட்ட வீராங்கனை கல்பனா தத்தா. இவர் 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் நாள் தமது 82வது வயதில் மறைந்தார். நன்றி.